வணக்கம் கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். வாழ்நாள் முழுக்க உங்களால மறக்க முடியாத அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாகவே இருக்கும். அந்த நாளை நினைத்தாலே இன்னும் மனமானது கனத்து போகும். அந்த அளவுக்கு மனதிற்குள் ஒரு வழிகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே இருக்கும். அது ஒரு பிரிவாக இருக்கலாம், ஒரு துரோகமாக இருக்கலாம், ஒரு பண இழப்பாக கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அல்லது ஒரு குடும்ப சம்பவமாகவும் இருக்கலாம். அந்த ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக நிச்சயமாக பிரித்து போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று அதை நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை, அதற்கு பிறகு இருந்த வாழ்க்கை, அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய தலையெழுத்தையே அது நிச்சயமாகவே மாற்றி போட்டிருக்கும். முன்பு போல யாரையும் எளிதாக நம்பாமல் இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரின் மீதும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வைப்பதே நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தான் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மனதிற்குள் போட்டுக்கொள்வது மிகவும் அவசியம். உங்களுடைய மனதை எல்லோரிடமும் நீங்கள் திறக்காமல் வைக்க வேண்டும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. மாறாக இன்னும் வலிமையான மனிதராக உங்களை உருவாக்குவதற்காக மட்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனா கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் இன்னும் நினைவில் இருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கவும் ஆரம்பிக்கலாம். அந்த நினைவு வழியை தேடி கொடுத்தாலும் இன்று நீங்கள் எவ்வளவு தைரியமாக நிற்கிறீர்கள் என்பதற்கும் அதுவே ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் நாம் மறக்க முடியாத அந்த ஒரு அனுபவங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் என்பதை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். வெளியில் சிரிப்பு, ஆனால் வீட்டிற்குள் கண்ணீர் வடித்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உலகிற்கு நீங்கள் இப்பொழுதும் ஒரு உற்சாகமான துள்ளலான மனிதர். உங்களை சந்திப்பவர்கள் உங்களின் கலகலப்பான பேச்சை கண்டு வியக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சிரித்த முகமூடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை மிகவும் ஒரு வலிமையானது, ஒரு வாலியானது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எந்த அளவுக்கு மனதை காயப்படுத்தும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு உண்மை. பகல் முழுவதும் பிறருக்காக சிரித்துவிட்டு இரவு நேரத்தில் உங்களுடைய வீட்டிற்குள் அல்லது படுக்கையறையில் நுழைந்ததும் தனிமையின் பிடியில் சிக்கி நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு அளவு என்பது நிச்சயமாக இருக்கவே இருக்காது. யாரும் அறியாத அந்த உண்மை உங்களை ஒரு மௌன போராளியாகவே மாற்றி போட்டிருக்கும். உங்களின் உண்மையான சோகத்தையும் அறியும் தகுதி இந்த உலகிற்கு இல்லை என்று நீங்கள் நினைத்த ஒரு தருணங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று நினைத்தாலும் உங்களையும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று யாரும் கேட்கவும் மாட்டார்கள். இதுதான் கண்ணீராசையான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஆனது உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்பட போகிறது. அது எந்த விதமான மாற்றங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்பிக்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகங்கள் என்பது ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேர்மறையுடன் நீங்கள் செயல்படுவது இன்னும் மிகவும் அவசியம். நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நிச்சயமாகவே உயர்த்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய காதுகளுக்கும் இப்பொழுது கேட்க போகிறது. சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும், அல்லது வாடகை வீட்டை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாட்களாக கண்டு வந்த கனவுகள் நினைவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. அதற்கான
வங்கி கடன்களோ அல்லது நிதி உதவிகளோ எந்தவிதமான தங்கும் தடையுமின்றி மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு புதுப்பிக்கும் அல்லது விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு யோகங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உண்டாகும். சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பான அத்தனை விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான மற்றும் லாபகரமான ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவானது இருக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும், குடும்பம் அமைதியாக வாழ ஒரு இடம் வேண்டும் என்ற ஆசைகள் உங்களுடைய மனதிலும் பல ஆண்டுகளாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கலாம். அதற்காக நீங்கள் உழைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான் சேமித்திருக்கலாம், உழைத்திருக்கலாம், பல ஆசைகளை கூட விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் சில காரணங்களால் அந்த கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போனது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் பொருந்தும். உங்களுடைய வாழ்க்கையில வீடு தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். ஆவணங்கள் நகரலாம், திட்டங்கள் முன்னேறலாம், அல்லது நீண்ட நாள் காத்திருந்த செய்திகள் கூட உங்களை தேடி வரலாம். ஜோதிடத்தில் குடும்ப நிலைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் என்று சிலர் கருதக்கூடிய நேரங்களில் இத்தகைய வாய்ப்புகள், இத்தகைய சில சூழ்நிலைகள் நிதானமாக திட்டமிட்டு நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே கிடைக்கும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்பட போகிறது. அது எந்த விதமான மாற்றங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்பிக்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகங்கள் என்பது ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேர்மறையுடன் நீங்கள் செயல்படுவது இன்னும் மிகவும் அவசியம். நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நிச்சயமாகவே உயர்த்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய காதுகளுக்கும் இப்பொழுது கேட்கப் போகிறது. சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும், அல்லது வாடகை வீட்டை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாட்களாக கண்டு வந்த கனவுகள் நினைவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துவிட்டது. அதற்கான வங்கி கடன்களோ அல்லது நிதி உதவிகளோ எந்தவிதமான தங்கும் தடையுமின்றி மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு புதுப்பிக்கும் அல்லது விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு யோகங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உண்டாகும். சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பான அத்தனை விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான மற்றும் லாபகரமான ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவானது இருக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும், குடும்பம் அமைதியாக வாழ ஒரு இடம் வேண்டும் என்ற ஆசைகள் உங்களுடைய மனதிலும் பல ஆண்டுகளாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கலாம். அதற்காக நீங்கள் உழைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான் சேமித்திருக்கலாம், உழைத்திருக்கலாம்.